திருவருகை காலம் 2ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு இறைவார்த்தை மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 12 தொடக்கம் 14 வரையில் இருக்கக்கூடிய பகுதிகளிலே தான் இந்த இறைவார்த்தையை நாம் படிக்கிறோம். இன்று ஆண்டவர் சிறியவர்களாகிய ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்கிற அறைகூவலை இன்னைக்கு விடுக்கிறார். யார் இந்த சிறியவர்? யார் இந்த சிறியவர் என்பதை இன்றைக்கு ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 6-7வது இறைவசனம், இன்றைக்கு இதற்கு 30ஆக இருக்கக்கூடிய 6வது 7வது இறைவசனத்திலே அவர் தெளிவுபடுத்துகிறார். ஆகவே இன்றைக்கு சிறியவர்கள் யார் அல்லது உலக யதார்த்தத்திலே இன்றைக்கு நாம பார்க்கிறோம். எனக்கு இன்றைக்கு யார் யாரெல்லாம் பிரயோசனமோ அல்லது எனக்கு இன்றைக்கு யார் யாரெல்லாம் தேவையாக இருக்கிறார்களோ அவர்களோடு மட்டும் நான் இருந்து கொள்வது வழக்கம். எனக்கு இன்னைக்கு யாரெல்லாம் தேவையில்லையோ அல்லது என்னுடைய வாழ்வுக்கு இன்றைக்கு பிரயோசனம் இல்லையோ அவர்களை எல்லாம் இன்னைக்கு ஒதுக்கி புறம் தள்ளி அவர்களை நான் வேறாக்கி வைத்திருப்பது உலகத்தினுடைய யதார்த்தம். ஆனால் இன்றைக்கு சிறியவர்கள் என்பது அவ்வாறானவர்கள் தான், ஒதுக்கப்பட்டவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்கள், என்னுடைய வாழ்வுக்கு சிறியவர்களாக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் சொன்னால், அந்த சிறியவர்களை இன்றைக்கு நாம் தேடி செல்ல வேண்டும். அந்த ஆயனுக்கு 99 ஆடுகள் அவரோடு கூட இருந்தாலும் இந்த இறைவார்த்தையிலே நாம் படிக்கிறது போல வழி தவறி சென்ற அந்த ஒரு ஆட்டை தேடி அவர் சென்று அந்த ஆட்டையை மகிழ்ச்சியோடு தோளிலே தூக்கி கொண்டு வருவது போல நாம் எல்லாரும் என்னை சூழ 99 பேர் என்னுடைய சூழல் இன்றைக்கு பலர் இருந்தாலும் கூட யாராவது ஒருவரை இன்றைக்கு நான் சிறியவராக புறந்தள்ளி வைத்திருக்கலாம். அந்த சிறியவரை தேடி செல்ல வேண்டும். அதனைத்தான் நாம் படிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 40வது இறைவசனத்தை நாங்கள் படிக்கிறோம். சிறியவர்களுள் ஒருவர் கூட, மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 40வது இறைவசனத்தில் நாங்கள் படிக்கிறோம், சிறியவர்களாகிய ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க எனக்கே செய்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனவே அந்த சிறியவர்களை நாம் தேடி செல்வோம். அந்த சிறியவர்களோடு ஒரு புதிய புரிதலையும் உறவையும் நாம் வளர்த்துக் கொள்வோம். அதை நாம் நம்முடைய ஆண்டவருடைய வருகையினுடைய ஒரு உன்னத ஒரு பொக்கிஷமாக பாதுகாப்போம். அந்த இறைவார்த்தையை வாழ்வாக்குவோம். ஆமென்.